இன்னைக்குன்னு பார்த்து என்ன இவ்வளவு மழை பெய்யுது? யார் இந்த உலகலைக்கு இவ்வளவு அழகா இருப்பாளே? என் கூட்டு படிச்சலாம் அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. இந்த மாதிரி குளிக்க வச்சா நான் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் கண்டிஷன்ல குளிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்ச்சலாம் நீ அவ்வளவு பிடிச்சிருக்க சார் உனக்கு? முதல்ல வண்டியா எங்க இருக்க? அமுல் பேபி சரக்கு இருக்கு, வாங்கிட்டு வசிக்கிறோம். ஓகே மச்சான், நேரம் ஒயின் ஷாப் போறான், சரக்கா வாங்குறான், வண்டியில ஏத்துறான், வந்துகிட்டே இருக்கான். இன்னைக்கு என்ஜாய் பண்றான். வண்டியா சைடிஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கான். உனக்கு எவ்வளவு வேணுமா குடி. என்ன குடிக்க சொன்னா கிளாஸ முழுங்குறா? நானே இந்த மண்டையில போட்டு தரலான்னு நினைச்சேன். அவனே கிளாஸ முழுங்கி போய் சேர்ந்துட்டான். எல்லா தோலையும் எடுத்துன்னு வந்துட்டான். இதை வச்சு டார்லிங்க்கு ஒரு ஹேண்ட் பேக் தைச்சு கொடுப்போம். இந்தாச்சல் அவனுக்காக ஒரு புது பேக் தைச்சு எடுத்து வந்து நானே செஞ்சது சொல்லலாம். Hello sir, எங்க அண்ணன் ஒருத்தன் போட்டு down குச்சி முதல்ல ஜெயில போறேன் சார். ஓகே, நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட. அவர் உடனே ஸ்பாட்டு கொண்டு இந்த சிங்கத்தோட குறியில இருந்து யாரும் தப்ப முடியாது. வரான், வந்துகிட்டே இருக்கேன். அந்த ஒரு முதலே கொண்டது குத்தமாடா, அதை கூட நீ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறீங்க. நம்ம கத்துற மாதிரி கத்தி மயக்கம் போட்டு விழுவோம். ஆம்புலன்ஸ்ல நம்மள கூப்பிட்டு போவாங்க. உடனே நம்ம டார்லிங் வந்து ஹெலிகாப்டர்ல வந்து நம்மள கூப்பிட்டு போயிடும். ஹாய் டார்லிங், நான் இங்க இருக்கேன், தைரோ போடு, அப்படியே வந்துடுறேன், ஜம்ப் ஆகி வரேன். யாருக்கிட்ட என்கிட்டயா? எப்படி நம்ம மாஸ்டர் பிளான் ஒன்றும் எல்லாம் உள்ளியடா போய் ஒழிஞ்சு நிற்கிறீங்க. வைக்கிறதா உங்களுக்கு எல்லாருக்கும் குண்டு தம்மா. இப்போ எல்லாரும் வெளியே வந்து தான் ஆகணும். ஒரு வழியா நண்டு எல்லாத்தையும் குடிச்சாச்சு. மச்சான் ஃபோன் பண்ணி பீரை வாங்கிட்டு சொல்லுவோம். மச்சான் நண்டு வறுத்துக்கிட்டு இருக்கான், பீர் வாங்கிட்டா மச்சான். அந்தவே மச்சான் அதை வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்க மச்சான். நீ முதல்ல குடி மச்சான், நீ தான் பீர் வாங்கினது, நீ குடி மச்சான். பீர் வாங்கிட்டு சொன்னா என்கிட்ட காசு கேட்கிறான். அதான் அவனையே போட்டு அவனையே சைடிஸ் ஆக்கி குடிச்சிக்கிறான். செம்ம டேஸ்ட், சூப்பர். குழியை தோண்டி வைப்போம். இந்த படம் தான் ஆடுங்க வரும். இன்னைக்கு ஒரு வேட்டை இருக்கு, அவனா வரானான்னு பார்ப்போம். வரானுங்க ஒருத்தன் விழுந்துட்டான் உள்ள. யாருக்கிட்ட? நம்ம கிட்டேவா? ஸ்கெட்ச் போட்டா மிஸ் ஆகாது. உட்கார வண்டியில போய்கிட்டே இருப்போம். வாழ்க்கையில ஒரு முறை கடைசியா குளிச்சியா? இதான் கடைசி குளிர்வனுக்கு. என்கிட்டே சண்டைக்கு வரியா? நான் ஓங்கி அடிச்சு 1.5 வெயிட்ரா பாக்குறியா? ரெடி, இன்னைக்கு அவனை ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவான். நான் எல்லாம் கண்ணா முடிக்கிட்டே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுவோம். எங்க கிட்டேவா? கார்லிக் சாஸ் ரெடி, மத்தனை ரோஸ்ட் பண்ண வேண்டியதுதான். அப்படியே பட்டரை தடி சமைக்கும் போது என்ன வாசனை. சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னா என்ன டேஸ்டியா. மட்டன் தான் சாப்பிட்ட உடனே நல்லா தூக்கம் வருவியா. குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ரொம்ப நேரம் தூக்கிட்டோம். சரியான பசி. சீக்கிரம் பூரிக்கு மாவை பிசைஞ்சு பூரி சுட்டு சாப்பிட்டாதான் பசி அடங்கும்பா. ஒரு வழியா மாவு பிசைஞ்சிடான். எனக்கெல்லாம் பூரி சுடுறதுக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்மளெல்லாம் வந்து பூரி சுடுறதுல யாரும் அடிச்சுக்கவே முடியாது. நம்ம தான் பூரினாலே நம்ம தான். என்ன டேஸ்டியா, வேற லெவல். நம்ம வீட்டுல தான் ஆரஞ்சு பழம் நிறைய இருக்கு. ஜூஸை போட்டு குடிப்போம். சேர்ல படுத்துக்கிட்டு ஜூஸ் குடிக்கிறது என்ன ஒரு சுகம். பீச்ல சேர்ல உட்காந்து ஜூஸ் குடிக்கிறதே ஒரு சுகம். நம்ம கொஞ்ச நாள் விளையாடுவோம் தண்ணியில, ஜாலியா இருக்கு. மண்டியா என்ன பாக்குற? அந்த ராக்கெட் லான்ச்சரை வந்து கடல் விட்டு மீன் எல்லாத்தையும் வெளியே வர வைக்க போறோம் பாரு. டமால் விரிஞ்சிச்சா. ஒரு வழியா மீன் எல்லாம் பிடிச்சாச்சு. எடுத்துட்டு போயிட்டு சமைப்போம். எல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டு மச்சான் போனை பண்ணி சரக்கா வாங்கிட்டு வர சொல்லுவோம். சரக்கு தான் மச்சான் ஃபிஷ் ஃப்ரை ரெடி, சரக்கு வேணா ரசிக்கிறான். ஓகே மச்சான், அதை வாங்கிட்டு வந்துடுறான். நீ கேட்டு மச்சான் அந்த லோடு எடுத்து வேணும் மச்சான். சேஸ், எப்படி இருக்கு மச்சான் ஃபிஷ் ஃப்ரை? டேஸ்டா இருக்கா? இவன் ரொம்ப பேசுறான். வாயில் பாம்பு வச்சாதான் சரிப்பட்டு வரும். நீவே பேசுவே. நீ இவனை ட்ராலியில வச்சு தள்ளிட்டு போயிட்டு நம்ம டார்லிங்கோட பனிகறி கடிச்சு இவனை வச்சு சமைச்சு கொடுத்துற வேண்டியதுதான் டேஸ்டா. நீ டார்லிங் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். டார்லிங், உனக்காக நான் பனிகறி சமைச்சுக்கிட்டு இருக்கேன். வரும்போது சரக்கு வாங்கிட்டு வா டார்லிங். ஓகே டார்லிங், இந்த வாங்கிட்டு உடனே வரான் டார்லிங். இப்போ வரா டார்லிங், நம்மளுக்காக பன்னிக்கறி எல்லாம் சமைச்சு நீ ஃபுல் டே என்ஜாய் தான். Cheers! Enjoy, darling, enjoy. Darling, பார்க்கறதுக்கு நாக்கில் எச்சி உண்டு டார்லிங். ரிங் லவன் சாப்பிட்டு பார்க்குறேன். எப்படி? வாவ், டேஸ்ட் அமேசிங் டார்லிங், அமேசிங். வாடா பண்ணிட்டு இல்ல, நல்லா கொழுக்குன்னு இருக்கான். எவ்வளவு ஜாலியா வண்டியில் ஏறி உட்காந்து சின்ன வராம சிறு இன்னைக்கு உங்க எடுத்துட்டு போய் வளர்த்தாங்க. எவ்வளவு ஜாலியா விளையாடாம பாருங்க கைஸ். விளையாடு நல்லா விளையாடு. என்ன உனக்கு ஜென்னி வந்து சாக போறோம். அதோ டாக்டர், என் பண்ணி பையன் உடம்பு சரியில்லை, உடனே ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புங்க டாக்டர். எவ்வளவோ சொன்னாங்கிட்ட தண்ணியில ரொம்ப நேரம் விளையாடாரா ஜென்னியுடன் சொல்லும் போது கேட்காம நம்மள படுப்பவி நம்மள புலம்பு விட்டானே. இப்ப ஒரே ஃபீலிங்கா இருக்கு. அஞ்சலி செலுத்தியாச்சு. இப்ப போட்டு வறுத்து டேஸ்ட் பண்ணுவோம். பார்க்கவே இவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. என்ன டேஸ்டியா? டேஸ்ட் நேரத்துல எந்த பயிர் விவசாயம் முன்னாடி பாதி வந்து இவனுங்க சாப்பிட்டு போயிடறான். வைக்கிறோம் பாரு பாம்பா, உங்களுக்கு தமோ பறக்குடா, பறந்து விழுங்குடா. வாங்க இவனுங்களை எல்லாரும் டிராக்டர்ல ஏற்றிட்டு போய் நீங்க சுட்டு சாப்பிடுவா. அங்க யாரு? ஊருக்குள்ளேயே பல பேர் கேஸ்ன்னு சொல்றவங்க. எங்ககிட்டே இப்படி பண்ணா விடுவோமா? இப்ப பாத்தீங்களா எல்லாம் சரக்கு சைடிஸ் ஆயிட்டீங்க. காசுக்காக எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. வேலையை சீக்கிரம் முடிச்சாதான் ஓனர் பையன் வேற காசு கொடுக்கணும்னா அந்த காசை வாங்கிதான் டார்லிங் ரிங்க வாங்கலான்னு இருக்கேன். சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு போகணும். வாடா ஒரு வழியா காசு கொடுத்துட்டான். இதை வாங்கிட்டு போய் ரிங்க வாங்கிட வேண்டியதான் டார்லிங். ரிங்கு பாக்குறது நல்லா தான் இருக்கு, ஆனா அவளுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. சரி வாங்கிட்டு போவோம். டார்லிங், உனக்காக பல கடை ஏறி இறங்கி இந்த ரிங்க வாங்கிட்டு இருக்கேன் டார்லிங். எப்படி இருக்கு டார்லிங்? நானும் என் டார்லிங் ஹனிமூன் கிளம்பிட்டான்.
ஜெர்மனிக்கு அழகா சுத்தி போயிரும் போறோம். ஃபிளைட்ல போறோம் ஃபர்ஸ்ட் டைம். என்ன டார்லிங் ஃபிளைட் எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? ஏர்போர்ட்ல வேண்டாம் உடனே காரை எடுக்கிறோம், ஜாலியா சுத்தி பார்க்கறோம். என்ன டார்லிங், நானும் என் டார்லிங்கும் முதல் முறையா கப்பல்ல போறோம். டைட்டானிக் படத்துல ஹீரோயின் மாதிரி ஜாலியா போறோம். என்ன டார்லிங், அதை பாரு டார்லிங், மூன் தெரியுது, பாத்துக்க அழகா இருக்குல்ல. பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரியா இருக்கு. இவன் எங்க நிக்கிறான் மச்சான்? என்னை ஏமா அந்த நேரத்துல ஒருத்தன் அடிச்சான் மச்சான். சீக்கிரம் வா மச்சான். மச்சான் உன் மேல கை வைக்கிற அளவுக்கு யாருக்கு மச்சான் தெரியும்? இந்த கிளம்பிட்டு மச்சான், அதை வந்துகிட்டே இருக்கேன். என் மச்சான்னு அடிக்கிறீங்களா? வரண்டா உன்னை அடிச்சது யாருன்னு மட்டும் சொல்லு மச்சான். சொல்லு மச்சான், வா மச்சான், வண்டியில போவோம். போய் இன்னைக்கு அவனை புலந்துடலாம். இன்னைக்கு யாரு மச்சான்? இவன் தானா? ஏன்டா எங்க மச்சானே அடிக்கிற நீ? சாவுடா மச்சான், நீ டயர்டா இருப்பா, ரெஸ்ட் டே. இவனை நான் வறுத்து எடுத்துட்டு வரேன், சரக்கு ரெடி பண்ணி 2 பேரும் சரக்கு அடிப்போம். நம்ம மச்சான் டேஸ்டா இருப்பா போடுவேன். காலையில காட்டுக்கு போவோம். சோளம் வர நிறைய வந்துருச்சு. என்ன பண்ண நேரம் ஆனா வெயில் வந்துடும், அப்புறமா கஷ்டமா இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் உழிச்சிட்டு வித்தாதான் நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும். அப்பதான் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ண முடியும். ஓகே, ஒரு வழியை எடுத்தாச்சு, கிளம்புவோம். வெயில் வர அதிகமாயிடுச்சு. வீட்டுல ஒரு 3 பேர் இருக்காங்க. அது அந்தத்துக்கு எந்த வேலையும் செய்யாம அவனுங்களை கூட்டு வந்தா கூட ஆயிருக்கும், கொஞ்சம் ஒத்தாசையா இருந்திருக்கும். சும்மா தான் நின்று பாக்குறான். என்ன முகத்தாசை பண்றானுங்களா பாரு. இவன் பாரு ஜாலியா படுத்துன்னு நம்மள பாத்துக்கிட்டு இருக்கான் வேடிக்கை. முதல்ல இவனை போட்டு தள்ளுறான், எதனா ஒரு இடத்துல அமைஞ்சிக்கிறான பாரு. மண்டையா என்ன பாக்குற? இவன மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்தா ஊங்கிட்டே நடந்தான். இந்த மலையில நிறைய தங்கம் இருக்குன்னு கேள்விப்பட்டான். அதான் பாம வச்சு வெடிக்க வச்சு என்ன தங்கம் வெளியே வருதான்னு பாப்போம். எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு தங்கம் கிடைக்கும்ட்டு. நான் எல்லாம் வீடியோ எடுக்க தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம தங்கத்தை எடுத்துட்டு போறதுக்கே யூஸ் பண்றான். இந்த தங்க கல்ல சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி அதை உருக்கி ஒரு நகையா செஞ்சு அமெரிக்கால இருந்து ஒரு டீலர் வர சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட வித்துட்டு லைஃப்ல காரு பங்களான்னு எல்லாத்தையும் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். நாம தான் நம்பர் 1 பணக்காரனா போறோம் நாட்டிலே. நம்ம கிட்ட இருக்கிற தங்கம் தான் நம்பர் 1 குவாலிட்டி போல மின்னுது. ஹலோ பாஸ், எப்போ வரீங்க? சார் சொல்லுங்க சார். இதை கிளம்பிட்டேன் சார். இன்னும் ஒரு 30 மினிட்ஸ்ல ஸ்பாட் ரீச் ஆயிடும் சார். அந்த நகையை வேற யாருக்கும் விற்கிறதுக்குள்ள நம்ம போய் வாங்கிடணும் பாஸ். இந்த மாதிரி நம்பர் 1 கிரேட் கோல்டு வந்து எங்கேயுமே கிடைக்காது பாஸ், நம்பர் மட்டும் தான் கிடைக்கும். அவன் சொன்னது உண்மைதான் போல, நல்லா தான் இருக்கு கோல்டு. பாஸுக்கு இன்னைக்கு சிக்கனும் கார்லிக் சாஸும் செஞ்சு கொடுத்து நீங்க ஆசை தெரிய வேண்டியதுதான். இன்னையோட நம்ம கஷ்டமெல்லாம் தீர போகுது. நம்ம நாளையில இருந்து பணக்கார ஆக போறோம். லைஃப் நல்லா என்ஜாய் பண்ண போறோம். சீக்கிரம் சாப்பாடை ரெடி பண்ணிட்டு பாஸ் கூப்பிடு. பாஸ் சாப்பாடு ரெடி, எப்படி இருக்கு பாருங்க. சேஸ், என்ஜாய் பாஸ் என்ஜாய். என்னையோட புடிச்சு ஜெயில போடுறீங்க? நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க தெரியுமா? முடிஞ்ச அந்த புடிச்சு பாருங்கடா. 3 பேரும் சேர்ந்துட்டு என்னையாடா புடிச்சிட்டு புடிச்சு கொடுக்குறீங்க? 3 பேரையும் போட்டு தள்ளுடா. ஸ்கெட்ச் போட்டு சாவிட பண்ணி பயில உண்மையை போட்டு தள்ளுறேன். இது ஸ்கெட்ச் பண்ண மிஸ் ஆக. உங்க 3 பேரும் இன்னைக்கு 3 விதமா சமைச்சு சாப்பிட்றேன். பண்ணி ஃப்ரையே. எனக்கு சிக்கன் குழம்பு வைக்கிறதுல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இருந்தாலும் இது வந்து ஒரு புது வகையான டிஷ்ஷை நீங்க ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பொட்டோட்டாவை சிக்கன்ல போட்டு பொட்டோட்டா சிக்கன் கிரேவி வைக்க போறேன் இன்னைக்கு. நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க, பொட்டோட்டா சிக்கன் கிரேவியை டேஸ்ட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் வாங்க. சிக்கன் கிரேவி முடிச்சுட்டேன். அடுத்து வாத்து மண்டி நான் வந்து பட்டர் தடவி நல்லா ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி சாப்பிடணும். நீங்க அப்பதான் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் மச்சான். சரக்கோட சைட் டிஷோட இருக்கும் மச்சான். சீக்கிரம் கிளம்பி வா மச்சான், நீங்க என்ஜாய் பண்ணலாம். மச்சான் உனக்கு ஐஸ் 150 மச்சான். எங்க மாமா ஜெலிக்கப்புக்கு எடுத்துட்டு சீக்கிரம் வர மச்சான். மாப்பிள உனக்காக 3 வகையான டிஷ் சமைச்சு வச்சிருக்கேன் மாப்பிள. எது வேணுமோ சாப்பிட்டு என்ஜாய் பண்ண மாப்பிள. உனக்கு கடல் கண்ணி, நீ தான் என் கனவு கண்ணி. அடாடாடாடா எவ்வளவு அழகா இருக்கலே. தங்கத்தை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஐஸ் கட்டியாலேயே குளிக்க வச்சு அவளை ரசிக்க வச்சு இம்ப்ரெஸ் பண்ணி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். டே வான்கோழி மண்டியா, என் வீட்டுக்கு கடல் கண்ணி வந்திருக்கு. சீக்கிரம் சரக்கு வாங்கிட்டா. என்ன சொல்ற மச்சான்? கடல் கண்ணியா? சரி சீக்கிரம் சரக்கு வாங்கிட்டு வர மச்சான். வாழ்க்கையில நம்ம கடல் கண்ணியே பார்த்தது இல்ல. சீக்கிரம் சரக்கு வாங்கிட்டு போய் கடல் கண்ணியை பார்ப்போம் மச்சான். ரொம்ப தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கு. அந்த ட்ரிங்க்ஸை குடி மச்சான். இந்த வான்கோழி மந்தை நான் டேஸ்டா ட்ரீல் பண்ணி கடல் கண்ணிக்கு கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதுதான். நீ சேஸ் டார்லிங், எப்படி இருக்கு? என்ஜாய் பண்ணு டார்லிங், உனக்காகவே செஞ்சேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இல்லைன்னா வான்கோழி மண்டின வறுத்த மாதிரி உங்களையும் வறுத்துருவான்.